ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் வந்து புதிய சேனல். இந்த சேனல் வந்து முழுக்க ஒரு டெக் சம்மந்தப்பட்ட வீடியோக்களாக இருக்கும். நான் ஒரு டெக்னீஷியன். அதனால் இந்த சேனலில் நான் போட போகிற வீடியோக்கள் முழுக்க ஒரு டெக் சம்மந்தப்பட்ட வீடியோக்களாக இருக்கும். அதாவது டெக்னாலஜி எது வேண்டாலும் ஒரு டெக் சம்மந்தமான வீடியோக்களை வந்து இந்த சேனலில் வந்து பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இலங்கையில் குறைவுன்னு நினைக்கிறேன் இந்த டெக் சேனல். ஓகே, பாவம் எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை வந்து நாம் வந்து இந்த சேனலில் வந்து யாருக்கு உபயோகப்படுதோ அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். முழுக்க இந்த சேனல் வந்து ஒரு டெக்னிக்கல் சேனல். அதாவது தொழில்நுட்பம், டெக், அறிவியல் இது சம்மந்தமாக ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய நாள் ஒரு கனவு. ஓகே, அதற்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியுமென்று இல்லை, குறிப்பிட்ட சில அளவு இருக்கிற அறிவை வச்சுக்கொண்டு என்னால் என்ன விஷயத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதற்காகத்தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ முதல் கட்டமாக நாங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் என்ற விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். அடுத்த கட்டமாக அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் மெயினான பிரச்சனை வந்து ஐஸ் ஃபோம் ஆகும். எல்லாருக்குமே தெரியும், அந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஓவராக வந்து ஐஸ் ஃபோம் ஆகும். அந்த ஐஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அந்த ஐஸை வந்து நாங்கள் வந்து குறைகிற மாதிரி பிடிக்க வைக்கலாம். சில சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எவாப்ரேட்டர் ஃபுல்லாகவே வந்து ஐஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். அதாவது இந்த சேம்பர் மட்டும் இருக்கும், ஃபேன் எதுவுமே இருக்காது, சேம்பர் மட்டும் இருக்கும். இதன் மூலமாக தான் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கூல் வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஐஸ், அதாவது ஃபுல் ஐஸ் இல்லை, ஒரு நார்மலான ஐஸ் வந்து இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், தெர்மோஸ்டாட். முதல்ல நாம் பார்த்த தெர்மோஸ்டாட் தான் வந்து இதுக்கு வந்து பிரச்சனை. தெர்மோஸ்டாட்டால் தான் தெர்மோஸ்டாட் வந்து சரியான ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்யாத காரணத்தினால இவ்வளவு வந்து ஐஸ் வந்து பிடிச்சிருக்கு. பாருங்கள், அந்த வெச்ச சாமான் கூட சில நேரத்தில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஐஸ் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரோலை பாருங்கள், கண்ட்ரோல் வந்து மினிமத்தில் விட்டுருக்கு, இனி இல்லையாண்டு குறைச்சி விட்டுருக்கு. ஆனாலும் இவ்வளவு ஐஸ் வந்து பிடிச்சிருக்கு. தெர்மோஸ்டாட் வந்து சரியாக வேலை செய்யலை. இப்படியே வந்து கீழ்ப்பக்க எவாப்ரேட்டரை பார்த்தோம்னு சொன்னாலும் அதுவுமே வந்து ஐஸாக தான் இருக்குது. தெர்மோஸ்டாட் வந்து சரியான ஃபங்க்ஷனுக்கு வந்து இல்லை. அதால் தான் இந்த ஐஸ் வந்து இவ்வளவு வந்து பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம். இதை சரி செய்யணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, தெர்மோஸ்டாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வழி. இந்த தண்ணி போதல் கூட கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸில் வந்து இவ்வளவு வந்து கட்டியாக போச்சு. நான் டெஸ்டிங்குக்கு வச்சு பார்த்தேன், 2 ஹவர்ஸில் வந்து தண்ணி போத்திலே வந்து கட்டியாகிட்டு. தெர்மோஸ்டாட்டை வந்து கூட்டி பார்க்கலாம், கூட்டி பிரயோசனம் இல்லைன்னு சொன்னால் மினிமத்தில் இருக்கே இவ்வளவு ஐஸ் இருக்குது. அதனால் தெர்மோஸ்டாட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் வழி, வேறொரு வழியுமே இல்லை. சிலது இந்த டோர் இருக்குது தானே, இந்த டோர் சரியாக இல்லாட்டிக்கும் ஐஸ் வந்து பிடிக்கும். ஆனால் எவாப்ரேட்டர் டோர் வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனாலும் ஐஸ் பிடிக்குது. அதுக்கு காரணம் வந்து தெர்மோஸ்டாட். இங்கே வேணும் டோரை பாருங்கள், டோர் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. சிலது வந்து டோர் வந்து சரியாக படியாது, அப்படி என்றாலும் ஒரு விதமான ஐஸ் வந்து பிடிக்கும். ஏன் வந்து டோர் சரியாக படியாட்டி டோர் வந்து சரியாக இல்லாட்டிக்கு வந்து ஐஸ் பிடிக்கும்னு சொன்னால் கட் பண்ணாமல் தொடர்ச்சியாக வந்து ஓடும். அதாவது நாங்கள் என்ன டெம்பரேச்சரில் விடுறோமோ அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த எவாப்ரேட்குள்ளே வந்தால் பிறகு தெர்மோஸ்டாட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் பண்ண வேண்டும். ஆஃப் பண்ணாட்டிக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் வந்து வரும். அதனால் எவாப்ரேட்டர் டோர் வந்து எப்போவுமே வந்து சரியாக இருக்கும். எவாப்ரேட்டர் டோர் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் தெர்மோஸ்டாட் கூட வந்து சரியாக வேலை செய்யும். அதாவது நாங்கள் என்ன டெம்பரேச்சர் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆகணும்னு சொன்னால் டோர் வந்து
சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த பிராண்டில் இருக்கலாம். அநேகப்படியான பிராண்டில் வந்து ஒன்று எவாப்ரேட்டர் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும், அடுத்த கட்டமாக கண்டென்சர் கோயில் இருக்கும். இதுதான் இருக்குது. அடுத்தது பல்பும் இருக்கும். மிக முக்கியமாக தெர்மோஸ்டேட் இருக்கும். இந்த தெர்மோஸ்டேட் தான் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் செய்கிறது என்று கேட்டால் தெர்மோஸ்டேட். இதுதான் அந்த தெர்மோஸ்டேட். நான் அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தெர்மோஸ்டேட் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கேன்னு சொன்னால் லோக்கலில் வேண்டைக்கு இப்படி தான் வரும். இது தான் அந்த தெர்மோஸ்டேட். இந்த தெர்மோஸ்டேட் தான் ஒட்டுமொத்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற தெர்மோஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு லைன் இருக்கும். ஒன்று ஃபேஸ், அடுத்தது ஃபேஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து வரும். நியூட்ரல் எல்லாம் வராது. அடுத்த கட்டமாக எர்த் வரும். இந்த ஒரு பக்கத்தால் ஃபேஸ் வந்துச்சுன்னா அடுத்த பக்கத்தால் அவுட் ஆகும். இதுதான் இந்த 2 பின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைப் தெர்மோஸ்டேட்டுன்ற இதை வந்து சென்சர்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த பைப்புக்குள்ளே வந்து கேஸ் இருக்கும். இந்த பைப் ஃபுல்லாகவே வந்து கேஸ் இருக்கும். தெர்மோஸ்டேட் வந்து இந்த பைப்பில் ஏதாவது டேமேஜ் வந்தால் கூடி ஒட்டுமொத்தமாக சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் எதற்காக டேமேஜ் வந்தால் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து பேக் பண்ணால் போயிடும் சொன்னால், இதுக்குள்ளே வந்து கேஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே கேஸ் தான் இருக்குது. இந்த கேஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதை நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நாங்கள் விடுற என்ன டெம்பரேச்சரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேஸ் இதில் இந்த பைப்பில் உள்ள கேஸ் வந்து விரிவடைஞ்சு இதில் ஒரு எலிமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும். ஆஃப் ஆக கம்ப்ரஸரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு ஃபேஸ் போகுது, அடுத்த கட்டமாக இதில் ஒரு ஃபேஸ் வந்து அவுட் ஆகும். அதனால் நாங்கள் என்ன டெம்பரேச்சர் விட்டோமோ அந்த டெம்பரேச்சர் வந்தவுடனே இதுக்குள்ள உள்ள கேஸ் வந்து விரிவடைஞ்சு இதில் உள்ள ஒரு எலிமெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த எலிமெண்ட் வந்து ஆஃப் ஆகினோன்னா கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் நான் ஏற்கனவே விட்ட டெம்பரேச்சர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் வெளியேறினா பிறகு திருப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் உள்ள எலிமெண்ட் வந்து திருப்ப ஜாயிண்ட் ஆகிக்க எங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து திருப்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் இது மட்டும்தான். சில பேருக்கு வந்து இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எப்படி வேர்க்காதுன்றே வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்குது. என்ன இதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. பொதுவாகவே சிங்கிள் டோர்னு சொன்னால் இந்த ஒரு தெர்மோஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. அதில் கம்ப்ரஸர் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தத்தையும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஒரு தெர்மோஸ்டேட் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் யாராக இருந்தாலும், அதாவது இந்த அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற ஒரு ஆளே இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய டேலண்டில் இருப்பியல் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். சொன்னால் சிம்பிள். வேறு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் சிங்கிள் டோரில் இதே இந்த மெயின் கண்ட்ரோல், இந்த தெர்மோஸ்டேட் மட்டும்தான் மெயின் கண்ட்ரோல். அதற்கு பிறகு கம்ப்ரஸர் எல்லாம் இருக்குது. முழுக்க ஒட்டுமொத்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்ட்ஸ் தான் இந்த தெர்மோஸ்டேட். இதை நாங்களே வந்து இலகுவாக வந்து மாற்றலாம். இதுக்கு ஒரு டெக்னீஷியன் தான் தேவைன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்களே யூடியூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இந்த தெர்மோஸ்டேட்டை வந்து நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளலாம். என்ன தெர்மோஸ்டேட் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் இருக்குதோ அதை பார்த்து அதே மாதிரி கொண்டே கடையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தருவான். அதை வந்து திருப்ப அப்படியே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சு. இதுக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணணும், டெக்னீஷியன் வரணும், என்னெல்லாமே வந்து யோசிக்க தேவையில்லை. நார்மலான ஒரு நாலேஜ் இருந்தால் இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் வந்து இலகுவாக வந்து ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ இவ்வளவு தான். முதல் கட்ட வீடியோ. பாப்போம் என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் வருதுன்னு சொல்லி. இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எவ்வளவு ஈஸியாக எவ்வளவு இலகுவாக விளங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக ஈஸியாகவும் வந்து என்னுடைய வீடியோக்களில் வந்து இருக்கும்.
அடுத்த கட்டங்களாக அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நாம் வந்து இன்னும் பல இந்த வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் ஒன்று சொல்வார்கள் அந்த விடயங்கள் எல்லாம் வந்து இந்த சேனலில் வரும். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது சொல்லப்போனால் நாம் அன்றாடம் எங்களுடைய வீட்டு பாவனைக்கு எதை பயன்படுத்துகிறோமோ அந்த அந்த உபகரணங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து வரும். அதாவது அந்த உபகரணங்கள் எப்படி ரிப்பேர் பண்ண, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால் என்ன பிரச்சனை என்றெல்லாமே வந்து ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த சேனலில் வந்து இப்படியான வீடியோக்கள் இந்த டெக் சேனலில் தொடர்ச்சியாக வந்து இப்படியான ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நான் வந்து போடுறதுக்கு வந்து முடிவு செய்திருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது வந்து சக்ஸஸாக ரன் பண்ணவும் தெரியலை. எவ்வளவு சக்ஸஸாக ரன் பண்ண என்னால் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு சக்ஸஸாக வந்து கொண்டு போக நான் வந்து முயற்சி செய்கிறேன். பார்ப்போம். இதான் முதல்கட்ட வீடியோ. பார்ப்போம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் இடம் வந்து கிடைக்கும்னு சொல்லி அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.